ஹாய் ஹலோ குட் மார்னிங் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி காலையில் எங்கே கிளம்பிகிட்ருக்கோம் அப்படின்னா, அப்பா வீட்டு கும்பாபிஷேகம் தான். அப்பா வீட்டு குலதெய்வ கோயில் கும்பாபிஷேகம். அதுக்காக காலையில் 9 to 10 தண்ணி ஊற்றுறாங்கன்னு சொல்லிட்டு காலையிலேயே கிளம்பிகிட்ருந்தோம். இவரும் என்றைக்கு இல்லாமல் இன்றைக்கி பவுடர் அடித்து பளிச்சுன்னா இருக்கணுங்கிறதுக்காக பவுடர்லாம் அடித்தார். அது என்ன பண்ணிடுச்சு, எல்லாம் வெயிலுக்கு எல்லாம் வேர்த்து உப்பு பூத்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி நின்று தொடச்சிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் 2 பேரும் வீடியோ எடுக்கிறோங்கிறதுக்காக பாப்பாவை கூப்பிடலன்னு கோவிச்சுக்கிட்டு போய் வெளியே நின்றுட்டாங்க. வாங்க போகலாம். இப்போ அம்மனை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க, கதவை சாத்தியிருப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அம்மனுக்கு பேர் வைக்கிறாங்களாம். ஏன்னா ஏற்கனவே பேர் வச்சுட்டாங்க, இருந்தாலும் புதுசாக சிலையெல்லாம் செஞ்சு கும்பாபிஷேகம் பண்ணுறதுனால அம்மனோட பேரை அம்மனுக்கு ஞாபகம் படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பேர் வச்சுக்கிட்டு இருந்ததாக சொன்னாங்க. அதனால் கதவை சாட்டிட்டு பேரை வச்சதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு எல்லாருமே பாப்பாத்தியம்மன் பாப்பாத்தியம்மன் சொல்லி 3 தடவை கூப்பிடுங்க, ஏன்னா இப்போ தான் அம்மனுக்கு பேர் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் இப்படி ஒரு பேர் வைப்பாங்க அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு பாப்பாத்தியம்மன் சொல்லிட்டு பேர் வச்சுட்டு அதுக்கு பக்கத்தில் அங்காயம்மன் இருக்குது, அதுக்கும் அங்காயம்மன் அங்காயம்மன் சொல்லிட்டு ஒரு 3 தடவை பேர் வச்சு கூப்பிட்டுட்டு அடுத்த பூஜைக்கு ரெடி ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே கரக்காரங்க எல்லாருமே வந்து கலசம் தூக்கிட்டு மேலே தண்ணி ஊற்றுறதுக்காக எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மந்திரம் சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க. கோயிலை ஒரு சுற்றிட்டு அதுக்கு மேலே ஏறி தண்ணி ஊற்றுவாங்க. அதுக்காக கரையில் ஒவ்வொரு கரக்காரங்களும் இருக்காங்க, அவங்கள மட்டும் கலசம் வச்சு தண்ணி ஒவ்வொருத்தராக வந்து தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் டைம் ஆயிடுச்சுங்கிறதால 11 மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்கிறதால வயசான தாத்தாலாம் கொஞ்சம் நிலத்தடு மாதிரி இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் எல்லோரும் பின்னாடி ஆள் பிடிச்சிக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சுற்றதுக்கப்புறம் அவங்க மேலே ஏறி தண்ணி ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பாப்பாவை வச்சுக்கிட்டு என்னால் கரெக்டாக வீடியோ எடுக்க முடியல, ஆனால் தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். வீடியோ எடுக்கிறதுக்குள்ள போகும். தண்ணியெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் அங்கேயே ஸ்ப்ரே பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரின்னு தண்ணியை வாங்கிட்டு உடனே பிரசாதம் வாங்க போயிட்டோம். ஏன்னா 12 மணி ஆயிடுச்சு. அதனால் பாப்பாலாம் பசிக்குதுன்னு சொன்னோன்னே போயிட்டு பிரசாதத்தை வாங்கி பாப்பாவுக்கெல்லாம் ஊட்டிட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் காட்டு கோயிலுக்கு போனோம். இந்த கோயிலுக்கு போனோன்னே காட்டு கோயிலையும் தண்ணி ஊற்றிட்டாங்க. ஆனால் பாப்பா பசிக்குதுன்னு சொன்னனால சரின்னு சொல்லிட்டு சாப்பாடெலாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் போய் காட்டு கோயிலில் விளக்கு போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு ரிட்டன்
வந்தோம். எங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் அந்த கோயிலில் பிறந்த பொண்ணு. அதுக்காக எங்களுக்கு விளக்கு கொடுத்துருந்தாங்க. நாங்களும் ஒரு 1500 வரி கொடுத்துருந்தோம். ஏன்னா அந்த கோயிலுக்கு நுழையிறப்ப ஆர்ச் இருக்குது பார்த்திங்களா, அது திருவாச்சின்னு சொல்லுவாங்க. அது பிறந்த பிள்ளைங்க கட்டி கொடுக்கணுமா அப்பாவோட கோயிலுக்கு. அதனால் 1500 வரி போட்டு அதை கட்டிட்டு மீதி இருக்க காசில் ஒரு அடையாளமாக எங்களுக்கு அந்த காமாட்சி அம்மன் விளக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தேங்காய், வாழைப்பழம், பூவு, எலுமிச்சைப்பழம் இதெல்லாம் வச்சு கொடுத்தாங்க. நாங்கள் சரி பிறந்த பிள்ளைங்க சும்மா வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அங்கேயும் நாங்களும் எங்கள் சார்பாக வந்து தேங்காய், வாழைப்பழம் உடைச்சிட்டு சாமியை கும்பிட்டுட்டு வந்தோம். நாங்கள் மண்டல பூஜை செய்கிற அன்னைக்கு தேங்காய், வாழைப்பழம் உடைச்சிக்கலாம். ஆனால் இப்போ உடைச்சோம் அப்படின்னா அக்கா, தங்கச்சி எல்லாம் வெளியூரில் இருக்காங்க. நாங்கள் 3 பேரும் சேர்ந்து உடைச்சிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதால சேர்ந்து உடைச்சிட்டு சாமியை கும்பிட்டுட்டு வந்துட்டோம். ஓகே பாய். நெக்ஸ்ட் ஒரு விளாக்ல பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே பாய்.